எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தினா அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது குரு தற்போது மிதுன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காருங்க. இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சரியான குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் தான் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. ஆனா அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்றது என்னன்னா, குரு பகவான் தற்போது மிதுன ராசியில இருப்பாருங்க. கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கடக ராசிக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று, மீண்டும் வக்ரம் பெற்று, பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. சரிங்களா? அதுதான் அதிசார குரு பெயர்ச்சி. அதாவது ஒரு வேகமா, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 46 நாட்கள்ல குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா கடகத்துக்குள்ள நுழைந்து, உச்சம் பெற்று, மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து, வக்ரம் பெற்று மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. அதுதான் வந்து அதிசார குரு பெயர்ச்சி. அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 46 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில இருக்கும்போது, கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அளப்பறியாத பலன்களா இருக்கும். ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும். ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஒரு வருஷத்துல குரு தரக்கூடிய பலன்கள 46 நாட்கள்ல குடுப்பாருங்க. அதுதான் இந்த அதிசார குரு பெயர்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த அதிசார குரு பெயர்ச்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழையிறார். சரிங்களா? உச்சம் பெற்று. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க. சரிங்களா? அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்துக்குள்ள வந்துருவார். அப்ப அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 46 நாட்கள், அதாவது இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியும்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும், என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகுது, யார் மூலமாக என்ன கிடைக்கும்ன்றதை தெளிவா பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில மீனம், ரேவதியில பிறந்தவங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்த்துடலாம். மீனம் காலபுருஷனுக்கு 12வது ராசியா வருதுங்க. ரேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரமா வரும். 27வது நட்சத்திரமா வரும். ரேவதியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். மீனத்துடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். அதாவது மீனம் ரேவதியில பிறந்தவங்களுக்கு பொதுவா இந்த புத்திசாலித்தனமான ஒரு ராசியும் சரி, புத்திசாலித்தனம் அதிகம் நிறைந்த நட்சத்திரமும் சரி இவங்க தான். அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ராசிக்கு இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார். 5ஆம் இடம் நம்முடைய எண்ணங்களை குறிக்கின்ற இடம், ஆழ் மனதை குறிக்கின்ற இடம், ஆழ் மனதில் உள்ள ஆசையை குறிக்கின்ற இடம். சரிங்களா? ஸோ அப்ப இந்த காலகட்டத்துல அறிவு கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடமான அந்த அறிவு ஸ்தானத்திலேயே வந்து உச்சம் பெறதுனால உடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டங்கள்ல அதிகரிக்கும். எந்த சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு சக்தி தற்போது கிடைக்கும். எதையுமே யோசிச்சு செய்வீங்க. எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல குதிக்காம நிதானமா யோசிச்சு அதன் பிறகு ஒரு காரியம், ஒரு செயலை வந்து நீங்க தொடங்குவீங்க அப்படின்னே சொல்லலாம். 2வது எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைய உங்களுடைய அறிவுபூர்வமான உங்க சிந்தனையாலேயே அந்த பிரச்சனைய வந்து டேக்கிள் பண்ணி வெளிய வருவீங்க. அந்த பிரச்சனைய சரியும் செய்வீங்க. 2வது இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆழ் மனதுல இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த நிறைவேறாத ஆசைகள், ஒரு சில ஆசைகள் இருந்திருக்கும். அத்தகைய நியாயமான ஆசைகள் தற்போது நிஜமாகும். கனவுகள் நிஜமாகும். அதே போல காதல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல காதல்ல இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் ஓரளவுக்கு குறையும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் சார்ந்த முயற்சிகள் நடக்கிறதுக்கு, அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் 5ஆம் இடத்துல இருந்து. 2வது ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குங்க. ரேவதியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படின்னு கொஞ்சம் கூடுதலா தான் இருந்துட்டு இருக்கு. மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயங்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, திருமண வயதில கூட இந்த திருமணம் ஆகாம இருந்திருக்கும். அல்லது ஒரு சிலருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள்ன்றது இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வேலையே கிடைக்காம இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு கிடைச்ச வேலையில பிரச்சனைகள் அப்படின்றது இருந்திருக்கும். சிலருக்கு தொழில்ல அந்த அளவுக்கு முன்னேற்றமே இல்லாம இருந்திருக்கும். நஷ்டங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். சரிங்களா?
சிலருக்கு ஃபேமிலி லைஃப்ல கணவன் மனைவிக்குள்ள அன்பு, பாசம், புரிதல் அப்படின்றது கிடைக்காமையே போயிருக்கும். இப்படியாக ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டம் தான், வயசுக்கு ஏத்த மாதிரி. அப்போ அந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஒரு 46 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது பிரச்சனை உங்களை ஆட்கொள்றதை விட நீங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பீங்க எல்லாத்தையும். உங்க கையில எல்லாமே இருக்கு. கொஞ்ச நாளுக்கு உங்க கையை மீறி எல்லாமே போயிருக்கும். இப்போ இந்த காலகட்டத்துல இந்த நாட்கள்ல மட்டும் உங்களுக்கு உங்க கைக்குள்ள எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு இருக்கும். கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களால இந்த பிரச்சனை. ஏன்னா அறிவு அப்படின்றது உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள், அறிவு அதாவது உங்களோட புத்திசாலித்தனத்தின் மூலமாக எல்லா பிரச்சனையும் சமாளித்து அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆற்றலை குரு பகவான் தற்போது கொடுப்பார். 2வது, இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்யலாமான்னா தாராளமா செய்யலாம். திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கலாம்னா தாராளமா எடுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல திருமணமான பெண்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கின்றவங்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லது ஏதாவது மருத்துவ சிகிச்சை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த மருத்துவ சிகிச்சை தற்போது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புத்திர காரகன் சொல்லப்பட்ட குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது கண்டிப்பாக அது சார்ந்த விஷயங்களை பெற்றுக் கொடுப்பார். 2வது, ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள், ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு அதிகரிக்கிறது. கோயில்களுக்கு, அதாவது கோயில்களுக்கே போகாதவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல கோயில்களுக்கு போக ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஆன்மீக ஈடுபாட்டை குரு பகவான் மிகைப்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு சொந்த ஊரை விட்டு வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் சார்ந்த இடங்களுக்கு நீங்க பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். 10ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சார்ந்த விஷயங்களுக்காக தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வருமானம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளா கிடைக்காம இருந்த அந்த உத்தியோக உயர்வு, பணி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் பாக்கியஸ்தானம் வலுவாறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட வழியில அல்லது தந்தைக்கு இருந்த உடல் உபாதைகள் தற்போது சரியாக்கும். தந்தையால் ஒரு சில ஆதாயங்கள் தற்போது கிடைக்கும். பட் எப்படி இருந்தாலும் சரிங்க, 6ஆம் இடத்துல கேது இருக்கார். ராசிநாதன் ராசியை பார்க்கிறார், சனியையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்துல ஒரு சில ஸ்ட்ரெஸ், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அந்த இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க சமாளிச்சு ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லாபஸ்தானம் வலுக்கிறதுனால நீங்க உத்தியோகமே, சம்பளமே இல்லாதவங்க சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓரளவுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இந்த 7 சைடுல அதிர்ஷ்டமே இல்லாதவங்க இப்ப அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தின் மூலமாக சில முன்னேற்றங்கள், சில ஏற்றங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக உண்டு. அதாவது ஒரு கஷ்ட காலத்துக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு ரிலீஃப், ஒரு சின்ன ஒரு நல்ல காலம் சார்ந்த விஷயங்கள் இந்த டைம். அதுதான் விஷயம். குறிப்பா அடுத்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா, குறிப்பா 2026 ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் முழுமையாவே சரியாகும் ஓரளவுக்கு. ஏன்னா குரு அடுத்த ஒரு வருஷத்துக்கு 2026 ஜூன்ல இருந்து 27 மே மாசம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு உச்சம் பெற்ற அமைப்புல தான் இருக்க போறார். ஸோ அது உங்களுக்கு பெரிய ரிலீஃபா இருக்கும். அப்ப கிடைக்கக்கூடிய பலன்கள்ல என்ன கிடைக்குமோ அதை இப்போ ஒரு 46 நாட்கள்ல குரு பகவான் கொடுத்துட்டு போயிடுவார். சரிங்களா? அதுதான் விஷயம். முடிஞ்சவரைக்கும் நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.